அவரை அப்படியே ஸ்டேஜ்லாம் அறிவிச்சு விடுவாங்க இல்லையா, அது மாதிரி அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சொல்வதற்காக குகன், நீங்கள் ஆரம்பிங்க குகன். எனக்கு இப்போ ஒரு ஜோக்கும் ஞாபகத்துக்கு வரல. அப்படி ஞாபகம் கரெக்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இன்னொரு ஜோக் சொல்லலாமே. கண்டிப்பாக சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஒரு ஜோக் சொல்லலாமே. நான் ஒரு ஜோக் சொல்ல, நீங்கள் அப்படி சொன்னா தானே நான் அதாவது அதுக்கு அப்படியே ஜாயிண்ட் வரணும் இல்லை, அப்படியே சேர்ந்து இணைந்து கலந்த மாதிரி. சரி, நான் ஒரு ஜோக் சொல்றேன். ஒரு கூட்டத்தில் யானை கூட்டம் இருக்குவா. யானை கூட்டம் ஒரு காட்டு வழியால வந்துருந்துச்சான். யானை கூட்டம் காட்டு வழியா தான் வரும், அப்புறம் வீட்டு வழியா யானை வரும். அப்ப காட்டு வழியால வந்துக்கிறீங்கள 2 ரோடு போனிச்சான். இப்படி இஞ்சல ரோடு போனிச்சான். வலது பக்கம் பிரிஞ்சு போகுது. 2 ரோடு பிரிஞ்சு போனிச்சான். சரியா? ஆமா. அப்ப யானை 2 பக்கம் பிரிஞ்சு போயிடுச்சோ. ஓ நிச்சயமா. அப்படின்னு பார்க்கல ஒரு ரோட்டு பக்கம் பார்த்தாங்கன்னு சொன்னா புல்லா அந்த கரும்பு தோட்டம் இருக்கும். ஆமா, கரும்பு தோட்டம். புல்லா கரும்பு தோட்டம் இருந்துச்சான். ஆமா. அப்ப எல்லாம் யானையும் கரும்பு கண்டோடனே கரும்பு யானைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கரும்பு. கட்டாயம் கரும்பு சாப்பிடலான்னு விட்டு எல்லா யானையும் ஓடிட்டான். ஆமா, சரியா? அப்படி ஓடிக்கிறீங்களே ஒரே ஒரு யானை மட்டும் அங்கால வெஞ்சால திருவிட்டு ஓடிச்சான் 10 ரோட்டால. வேறு சென்ற யானைக்கு ஏது வயிற்று போக்க தெரியவில்லை. இல்ல அது ஏன் போனுச்சுன்னு சொல்லுங்க. அது தெரிஞ்சா ஏன் நான் உங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். அது ஏன் போனுச்சுன்னு சொன்னா அதுக்கு சுகருங்கிற ஒரு நோய் இருக்கா. கரும்பு திண்டா அது சுகர் ஃபிகர். ஒரு இந்த டைம்ல ஒரு சுகர்னு சொன்னா ஃபிகர் ஞாபகம் அப்படியே ஒரு ஜோக்கன்னு சொல்றேன். ஃப்ளவருக்கும் ஃபிகருக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளவருக்கும் ஃபிகர் இல்லாட்டி நீங்க லவ்வர்னு கூட எடுத்துக்கலாம். ஃப்ளவருக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம்? லவ்வருக்கும் ஃபிகருக்கும் சரியா தெரியல உங்களுக்கு. ஃப்ளவர் அந்த ஃப்ளவர்னா பூ. ஃப்ளவர் வாடிரும், லவ்வர் ஓடிரும். இது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமாக நேர்கள் அடுத்து ஒரு இனிய பாடல் ஒரு பாடல் பார்த்து வந்து கண்டிப்பா ஒரு பாடலுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இலங்கையின் தற்போதைய காலநிலை, அதாவது ரொம்ப அகோரமான வெயில்கள், சமீப காலமாக மழை காரணமாக நிறைய உயிர்களை பறித்த இது மட்டுமல்லாமல் இப்போது ரொம்பவுமே வெயிலில் அப்படியே மக்கள்லாம் குறுகி போய் அப்படியே சுருங்கி போயிருக்காங்க. எனவே சிறுவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. சிறுவர்கள் வெயிலில் அதிகமாக தெரியுது, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சின்ன வயசில் அப்படியே ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அள்ளி அப்படியே தலையில் போட்டு தேங்காய் எண்ணெய் இந்த 2 பக்கமும் இப்படியே வடிஞ்சு போகும், அப்படிலாம் வச்சு விடுவாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த நேரம் ஒரு நோயும் இல்லை. இப்போ ஜெல்லை வச்சு சின்ன பிள்ளையோட 8 வயசு பையன் கூட ஜெல்லை வச்சு அப்படியே முடிய சுருட்டி எடுத்துடுறாங்க. ஸோ அதனால நீங்கள் என்னவும் செய்யுங்க, வெயிலில் சுத்தாதீங்க அதிகமாக. இது தாமரையின் ஒரு இதாக கூட ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தின்னு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரசிகர்களே. இது தாமரை எஃப்எம் வருத்தப்படாத சங்கம். குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல. நடையா நடந்த கிடையா கிடந்த மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற அலுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல.
நீதுங்குற ஒன்னும் பேச தோணல நடையா நடந்த கிடையா கிடந்த மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல நேரில காலுதான் போகுதே காதல் என்னும் ஊருல நாடலா நாடலா அசச்ச மனமாடல தொலைஞ்சது தெரிஞ்சுலா இன்னும் ஏன் தேடல கண்ணெல்லாமோ காட்சிதான் காட்சிதான் காதெல்லாமோ பேச்சுதான் பேச்சுதான் கடவுள காட்டுன அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல நடையா நடந்த கிடையா கிடந்த மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற இது தாமரை எஃப்எம்மின் வருத்தப்படாத சகம் வருத்தப்படாத சகம் ஒரு நேர் கோல் பண்ணி நீங்க போடுற பாட்டுல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு சண்டை வீரன் திரைப்படத்துல ஒரு பாடலை தாங்கன்னு கேட்டாங்க. அந்த நேருக்காக எப்படியே நாங்கள் வருத்தப்பட்டு அவர் வருத்தப்பட்டு கேட்டதுக்காக நாங்கள் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியினூடாக அந்த பாடல் ஒளிபரப்பானது. சொல்லுங்க குகன், நீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் இப்போ நான் பாட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே எங்கிட்ட நிறைய நிகழ்ச்சி எல்லாம் சொல்லணும் அப்படியே யோசிச்சு இருந்தீங்க. நிச்சயம் நான் வந்து இன்னொரு ஜோக்குன்னு சொல்கிறேன் வரங்களா. இது என்ன ஒரு அதே யானை கூட்டம் தான் சரியா? திரும்ப யானை கதையா? இப்போ யானைக்கு அதே யானைக்கு சுகர், இப்போ யானைக்கு கொலஸ்ட்ரால் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரிக்கு யானை கூட்டம் அப்படி அந்த ரோட்டால் வரைக்கும் ரெண்டு வழி இருந்தியா, ரெண்டு பிரிஞ்சு போகிற வழி இருந்தியா, ரெண்டு வழி. ஓ அந்த ரெண்டு வழி பிரிஞ்சு இருந்தியா சரி? ஒன்று வந்து ஹைவே, இன்னொன்று வந்து லோக்கல் ஹைவே. அப்படியா சரியா? சரி அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ கொஞ்சம் யானைகள் வந்து ஒரு பக்கம் போயிட்டோம், ஒரு வழி ஊடாக போயிட்டு சரியா? இதான் பெண் யானை இல்லை, எல்லா யானையும் போயிட்டான். அப்போ ஒரே ஒரு யானை மட்டும் இன்னொரு ரோட்டால் போனிச்சான். அது ஏன் அந்த வழியால் போனுச்சு? அந்த வழி அதுக்கு சுலபமாக இருந்திருக்கலாம். இல்லை அது சொல்லி போனிச்சான், ஏன் வழி எப்பயும் தண்ணி வழி போனிச்சான். சூப்பர் ஸ்டார் ரஜினியில அது நான் நினைக்க மாட்டேன், சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரு ஃபேனாக தான் இருக்கணும். அதை யானை சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தை ரொம்ப விரும்பி பார்க்கும் போல. அதே மாதிரி தான் ஸ்கூலில் ஒரு பையன் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன் அவன். அப்போ எக்ஸாமில் எழுதி விட்டுருக்காங்க. எக்ஸாமில் ஒரு வார்த்தை, ஒரு தாள் ஃபுல்லாக ஒரு வார்த்தை எழுதி சேர்ட்ட கொடுத்து அவன் போயிட்டான். டே எரும மாடு இங்கே வாடா, இந்த தாள் ஃபுல்லாக ஒரு தான் எழுதியிருக்கேன், மற்ற பசங்கள்லாம் பாரு எப்படி பக்கமாக எழுதி வச்சுனா, நீ என்ன ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருக்க அப்படின்னு. இவன் சூப்பர் ஸ்டார் ரசிகராஜே, இவன் உடனே சொல்லியிருக்கான் சிங்கிள் பேஜில் தான் எழுதும், பண்ணிங்க தான் பக்கமாக எழுதுன்னு சொல்லியிருக்கான். நிச்சயம் இந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டு நேர்களை நீங்க சிரிக்கணும். அப்படி சிரிப்பு வராத கூட குத்திக்கிட்டு சிரிங்க. இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வருத்தப்படாத சங்கத்தின் நிகழ்ச்சிகளாக உங்களை
மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நீங்க குகன் இணைந்திருக்காரு. குகன் மிக அற்புதமான நகைச்சுவையெல்லாம் உங்களுக்காக அப்படி அள்ளி வழங்கிட்டு இருக்காரு. நான் கூட எதிர்பார்த்தேன் குகன் இன்றைக்கு நம்மளை மட்டும்தான் பேச விடுவார் போலன்னு. இன்றைக்கு குகன் அற்புதமா பேசி எல்லாரையும் அப்படியே கலக்கலா என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு ஒரு நகைச்சுவை நிறமாக இதை மாற்றிக்கிட்டு இருக்காரு. வருத்தப்படாத சங்கத்தை அடுத்த வருத்தப்படாத சங்கத்தில் ஒரு பாடலை கேட்பதுக்கு முன்னா குகன் உங்கள்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. ஒரு மனைவி ஒரு கணவனிடம் இருக்கான். கணவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவரு அதை குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் தேடிக்கிட்டே இருப்பாராம். அப்ப சரி, நீங்க மனைவிட்ட சொல்லிருக்கிற கணவன் சத்தியமா இனிமே காரணம் இல்லாம நான் குடிக்கவே மாட்டேன். அதாவது சொல்லுவாங்களே சாக்கு போக்கு இல்லாம, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இல்லாம நான் குடிக்க மாட்டேன், எந்த காரணம் இல்லாம நான் குடிக்க மாட்டேன். சரின்னு வரும்போது நல்ல வெறியில வாராரு. இப்ப கையில ஒரு பாட்டிலோட. அப்போ மனைவி கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்க சொன்னீங்க தானே காரணம் இல்லாம குடிக்க மாட்டேன்னு, இப்ப ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லடி நம்ம பையன் இந்த புஷ்வானம் இல்ல, புஷ்வானம் விட்டா 10 வச்சுட்டா மேல போகும், அது வச்சு வெடிக்கிறதுக்கு பையன் போத்தல் கேட்டான், அதான் குடிச்சிட்டு வந்தாரு. முடியல. நீங்க சிரிப்பு வராட்டி இடுப்புல குத்திக்கிறீங்க, குத்திக்கிட்டு சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, அதே மாதிரி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க. இது தாவரையின் வருத்தப்படாத சங்கம். சொல்லுங்க குவன். நிச்சயமாக நேர்கள் வந்து கோவப்பட்டு கல்லு ஒன்று எரிஞ்சிடாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, கல்லை எடுத்து விட்டா எரிய முடியாது, கல்லை எறிங்க. அப்படி எறினாலும் நீங்க வந்து எங்களோட அம்பாறையில வந்து வளர்த்தாவட்டிக்கு போயிட்டு எரியல ஒன்று. குகன், நீங்க பேசிய சரியாக விளக்கவில்லை, மீண்டும் ஒரு முறை. அப்படியும் கல்லால் எறியணும்னு சொன்னா நீங்க வளர்த்தாவட்டிக்கு போயிட்டு விஜய்ங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போயிட்டு நீங்க அவர் மிகவும் ஒரு டீசன்ட் பாய், ஒரு இன்டெலிஜென்டான ஒரு மேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி, ஒரு பாடலை தருவோம். சரி, தொடர்ந்து சிங்கந்திரி பாடத்திலிருந்து என்ற ஒரு இனிய பாடலுடன் சிங்க திரைப்படத்தை நீங்க ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று பேசுங்க. பஞ்ச் டயலாக் நமக்கு நிறைய வரும், பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக். சிங்கம் 3 திரைப்படத்துல தான் பேசணும், வேற ஏதாவது பஞ்ச் டயலாக்ல. சிங்கம் 3 திரைப்படத்துல ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று பேசுங்க. கண்டதெல்லாம் தின்ற, எது கிடைச்சாலும் வேட்டையாடி திங்கிற சிங்கம். இப்படி ஒரு நான் இந்த சிங்கம் 3ல நான் கேட்கவே இல்லையே. சரி, இப்போ வாங்கலாம். கொண்டெல்லாம் திங்கிற ஓனாய் இல்லடா, எது கிடைச்சாலும் வேட்டையாடி திங்கிற சிங்கம்டா. இப்போ கொலை பாஷையில இருக்க, எது கிடைச்சாலும் வேட்டையாங்கிற வரியில இருக்க. ஆனா பஞ்ச் டைலாக் ரொம்பவே நல்லா பேசினாரு, ஆனா அதை கொஞ்சம் உருக்கமா பேசுனது நல்லா இருக்கும். குகன், உங்களுக்கு அந்த டைலாக் நான் பேசி காட்டுவா. சொல்லுங்க, நீங்க ஒரு தரம். நான் பாக்குறதெல்லாம் திங்கிற ஓனா இல்ல, பசிச்சா மட்டும் வேட்டையாடுற சிங்கம். எவ்வளவு திறமை நீங்க எங்க வச்சிருந்தீங்க? இன்னொரு டைலாக் அப்படி என்ட்ரி ஆகும்போது ஒரு டைலாக் பேசுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ்காரனை காலை வெட்டுங்கடான்னு சொன்ன உடனே அப்படி அடிச்சுட்டு சொல்லுவார் ஒரு வசனம். சொல்லுங்க பாபா. மதராஸ் காதுடா, இந்தியன் மதராசி நகி பாஷா, அப்படிதான் அவரு மதராஸ் காதுடா இந்தியன் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாடலோட எழுந்துருங்க, நாங்க இப்படியே விட்டா பேசிக்கிட்டே இருப்போம். சரி, தொடர்ந்து பாடலோட எழுந்திருங்கள். இது வருத்தப்படாத வாலிப சங்கம், இல்லை வருத்தப்படாத சங்கம். జింగు జింగు ముడి వస్తాడయ్యా, రింగు రింగు లుక్కేస్తాడయ్యా, రంగు రంగుల దొంగగా రెడీచేస్తాడయ్యా. జిల్లు జిల్లుగా చూస్తాడయ్యా, గిల్లి గిల్లి చంపేస్తాడయ్యా, దిల్లు దిల్లుగా గల్లు గల్లు మణిపిస్తాడయ్యా.